வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள், அன்பைய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலில் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகாதச சர்க்கமானது 11. ராவண லங்கா பிராப்திகி. அரக்கன் ராவணானவன் இலங்கையை எப்படி தன்வசப்படுத்திக் கொண்டான் என்பதை பற்றி ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் எடுத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரச்சத்திரகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜகஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலட்சுமண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகாதச சர்க்கமானது 11. ராவண லங்கா பிராப்திகி. அரக்கன் ராவணனாகப்பட்டவன் இலங்கையை எவ்வாறு தன்வசப்படுத்திக் கொண்டான் என்பதை பற்றி ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரானிடம் எடுத்து சொன்னாராம். சுமாலி வர லப்தாம்ஸ்து ஜாத்மா சைதான் நிசாசரான் உததிஷ்டத்பயம் தியக்த்வா சானுக ச ரசாதலாத்து. இப்போ அரக்கர்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் இவ எல்லாரும் என்ன பண்ணால் பிரம்மாவிடமிருந்து ஏகப்பட்டதான வரங்களை எல்லாம் பற்றியிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட சுமாலியானவன் அச்சத்தை பயத்தை துறந்து விட்டு ரசாதலத்திலிருந்து வெளியே வந்தானாம். மாரீசஸ்ய பிரகஸ்தஸ்ய விரூபாக்ஷோ மகோதரः உததிஷ்டன் சுசம் ரப்தா சசிவாஸ்தஸ்ய ரக்ஷசா. அப்போ அந்த சுமாலியினுடைய அரக்கன் இருக்கானே, அவனுக்கு அமைச்சராக இருந்தவா யார் அப்படின்னா மாரீச்சன், பிரகசன், விரூபாக்ஷன், மகோதரன். இவர்கள் நால்வரும் ரொம்பவும் கோபம் பொங்கியவர்களாக சுமாலியோட வெளியே வந்தார்களாம். சுமாலி சசிவை சார்தம் விருத்தோ ராட்சச புங்கவைகி அபிகமிய தசக்ரீவம் பரேஷ்வஜேதம் அப்ரவீத்து. இந்த அரக்கனாகப்பட்டவன் சுமாலி சிறந்த அரக்கர்கள் புடைசூழ தன்னுடன் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட இந்த சுமாலியானவன்
தசகிரீவன்னா யார்? ராவணன். அவனை சென்றடைந்து அவனை கட்டி தழுவி கொண்டு சுமாலியானவன் தசகிரீவன்ட்ட சொன்னாராமா. என்ன சொன்னான் தெரியுமா? திஷ்டியாதே வத்ச சம்பிராப்தஸ் சிந்திதோயம் மனோரதா யஸ்வம் திரிபுவன சிரேஷ்டா லப்தவான் வரமுத்தமம். இந்த சுமாலி தசகிரீவன் ராவனை கட்டி தழுவி கொண்டு, செல்வமே, 3 உலகங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய பிரம்மாவிடமிருந்து மிக மிக உயர்ந்ததான பலவிதமான வரங்களை எல்லாம் நீ பெற்றிருக்கிற அப்படின்ற விஷயம் ரொம்பவும் பெரும் அரிய செயலாக இருக்கு. வெகுகாலமாக நீ விரும்பி கொண்டிருந்த எண்ணமானது இந்த சமயத்தில் உனக்கு ஈடேறி விட்டது அப்படின்ட்டு சுமாலி தசகிரீவன் ராவணன் கிட்ட சொன்னான். யத்கிருத்தேச வயம் லங்காம் त्यक्त्वा यथा रसादलं तद्गतं नो महाबाहो महद्विष्णु कृतं भयம். இப்போ சுமாலியானவன் தசகிரீவன் ராவணனை பார்த்து சொல்கிறான், நீ மகா தோல்வியை மிக்கவன். எங்களுக்கு மகாவிஷ்ணு கிட்ட ஏற்பட்ட பேர் அச்சத்தாலும் பயத்தாலும் நாங்கள் எல்லாரும் இலங்கையை விட்டு ரசாதலம் செல்ல நேரிட்டது. ரசாதலம்ங்கிறது எங்கே இருக்குன்னா பாதாள லோகத்துக்கு கீழே இருக்கிறது ரசாதலம். இப்போது அந்த பயமானது எங்களுக்கு போய்விட்டது அப்படின்ட்டு சுமாலி சொன்னான். அசகிருத்த பயாபீதா பரிஜேஜ்ய சுமாலயம் வித்கிருதா சகிதா சர்வே பிரவேஷ்டாஸ்ம ரசாதலம். இந்த மகாவிஷ்ணு இருக்காரு, அடிக்கடி போர் தொடுத்து எங்களுக்கு ஏகப்பட்டதான தொல்லையை கொடுத்து கொண்டு இருந்தார். அதை நாங்கள் பொறுக்க முடியாமல் நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வீடுகளை அனைத்தையும் துறந்து கூண்டோடு இலங்கையை விட்டு இடம்பெயர்ந்து நாங்கள் அனைவரும் ரசாதலம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது அப்படின்னு சுமாலி சொன்னாராமா. अस्मदीयास लंकेयां नगरे राक्षसोषिता निवेशिता तव भ्रात्रा धनाध्यक्षेण धीमता. இவ சொல்கிறான் இந்த சுமாலி தசகிரீவன் ராவணன் கிட்டக, மகா புத்திசாலியாயும் உனக்கு மூத்த சகோதரனும் மொத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் 9 நீதிகள் இருக்கு. அந்த நீதிகளுக்கு தலைவனாகவும் இருக்கக்கூடிய குபேரன் வசிக்கக்கூடிய இலங்கை நகரம் நாங்கள் தான் அதை கைப்பற்றி வசித்து கொண்டிருந்தோம், நம்முடையது தான். முதல்ல அந்த இடத்துல அரக்கர்கள் தான் வசித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சுமாலி சொன்னான். எதே நான் மாத்திர சக்கியம் சியாத் சாம்னா தானேன வானகா தரசாவா மகாபாகோ பிரத்யானேத்தும் கிருதம் பவேது. இப்போ சுமாலி சொல்கிறான் தசகிரீவன் ராவணன்ட்ட, அப்பா நீ கொஞ்சம் கூட அழுக்கற்றவன், மாசற்றவனாக இருக்கக்கூடியவன், சாமதான தண்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய உபாயங்கள் இருக்குது. அந்த உபாயங்களில் ஏதாவது ஒன்றினால், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ கையில், நாம் இலங்கையை திரும்ப பெற்று விடுவோமேயானால் நாம் வெற்றி பெற்றவர்களாகவே ஆகிவிடுவோம் அப்படின்னு சுமாலி ராவணன் கிட்டக்க சொன்னான். துவந்து லங்கே ஸ்வரஸ்தாத பவிஷ்யசின சம்சயா त्वया राक्षस वंशोऽयं निमग्नोऽपि समुद्रतः सर्वेषां न प्रभुश्चैव भविष्यसि महाबला. இப்போ சுமாலி சொல்கிறான் தசகிரீவனை பார்த்து, அப்பனே
நீ இலங்கைக்கு மன்னனாக போகின்றாய். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஐயமும் இல்லை. எதிரிகளால் அமுக்கப்பட்டு, அதாவது எதிரிகளிடம் அடங்கி போய் தவித்து கொண்டிருந்த அரசர் குலத்தை நீ என்ன செஞ்சிருக்க? இப்போ ரொம்பவும் கடுமையான தவம் செய்து யாருமே பெற முடியாத பிரம்மாண்டமான வரங்களை எல்லாம் பெற்றுவிட்டு நிம்மதியாக நீ இருக்க. எங்கள் எல்லோருக்கும் நீ தான் அரசனாக போகிறாய் தசகிரீவா ராவணா அப்படின்ட்டு சுமாலி சொன்னான். அதாப்ரவீத் தசகிரீவோ மாதாம் அகமுபஸ்திதம் வித்தேசோ குருரஸ்மாக்கம் நார்கசே ஒத்துமீதுருஷம். உடனே தசகிரீவன் ராவணன் தன்னுடைய தாய் வழி பாட்டனாராக இருக்கக்கூடிய சுமாலி இந்த மாதிரி சொன்னதை கேட்ட உடனேயே செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வைசிரவணன் குபேரன் எனக்கு மூத்த சகோதரர், அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அநீதியை நீங்கள் எங்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தசகிரீவன் ராவணன் சுமாலி கிட்டக்க சொன்னாராமா. சாம்னாதி ராட்சசேந்திரேனா பிரத்யாக்கியாதோ கரீயசா சின்சின்னாக ததா ரக்ஷோ ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம். அரக்கண்லேயே ரொம்பவும் சிறந்தவன் தசகிரீவன். தசகிரீவன்னா யாரு? ராவணன். ரொம்பவும் அமைதியோட இந்த மாதிரி அவனுடைய வாயினாலேயே சொல்லப்பட்ட எதிர்பாராத பதிலை சுமாலியானவன் கேட்டுவிட்டு குபேரனுடன் இவன் குபேரங்கிட்ட சண்டை போக மாட்டான், சண்டைக்கு போக மாட்டான், தயாராக இல்லை, அதுதான் அவன் மனசில் ஓடின்னு இருக்கு அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் சுமாலியானவன் புரிந்து கொண்டு மேற்கொண்டு எந்த விதமான வார்த்தைகளையும் தசகிரீவன் ராவணன் கிட்டக்க சுமாலியானவன் பேசவே இல்லை. ராமா கஸ்யசித்வத காலஸ்யா வசந்தம் ராவணம் ததா உத்தமந்தம் ததா வாக்கியம் தசகிரீவம் நிசாசரः பிரகஸ்த பிரசிரிதம் வாக்கியம் இதாமக சகாரணம். ராவணன் மேலும் சிறிது காலம் தன்னுடைய தகப்பனாராகப்பட்ட விஸ்ரவணர் அவருடைய மகாமுனிவருடைய ஆசிரமத்தை பக்கத்திலேயே இருந்த வனத்தில் அவன் வசித்து கொண்டிருந்தான். உடனே இந்த சுமாலி கிட்டக்க அமைச்சராக இருக்கானோ அரக்கன் பிரகஸ்தன், அவன் தசகிரீவன்ட்ட ராவணன் கிட்டக்க சுமாலியானவன் இதற்கு முன்னால் கூறிய அதே திட்டத்தை ரொம்பவும் அடக்கத்தோட அதுக்கு இருக்கக்கூடிய முன் உதாரணங்களை அனைத்தையும் சுட்டிக்காட்டி மீண்டும் தசகிரீவன் ராவணன் கிட்ட இந்த பிரகஸ்தனானவன் எடுத்துரைத்தான்றாமா. தசகிரீவ மகாபாவோ நாகஸ்வம் வக்துமீதృశம் சௌப்ராப்தம் நாஸ்தி சூரானாம் ஸ்ருணுசேதம் வசோமமா. இப்போ பிரகஸ்தன் போயிட்டு தசகிரீவன்ட்ட போயிட்டு சொல்கிறான், வலிமை மிக்க தசகிரீவனே ராவணனே, சகோதரனான குபேரனை விரட்டி அடிப்பது அப்படின்றது சரியில்லை அப்படின்னு நீ சொல்கிறது உனக்கு தகாது. ஏன்னு கேட்டால் நல்ல வீரர்களுக்கு சகோதர பாசமானது என்பதே இல்லை. அதனால சத்திரிய தர்மத்தை சொல்லியிருக்கேன். ஆமாம், உண்மை. இப்போது நான் சொல்லப்போவதை நீ தயவு செஞ்சு செவி கொடுத்து கீழ் அப்படின்னு பிரகஸ்தன் தசகிரீவன் ராவணன் கிட்ட சொன்னான். அதீதிஷ்ய திதி செய்வா பகின்யோ சகிதே ஹிதே பாரியே பரமரூபிண்யோ கஸ்யபஸ்ய பிரஜாபதேஹே. நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
பிரகஸ்தன் சொல்கிறான் தசகிரீவன் ராவணன் கிட்டக்க, இதற்கு முன்னால் பேர் அழகிகளாக இருக்கக்கூடிய அதிதி திதி இவா 2 பேரும் சகோதரிகள், அக்கா தங்க. அவர்கள் இருவரும் யாருக்கு பிறந்தா? கஷ்யப பிரஜாபதி மாமுனிவருடைய மனைவிகள். இவா 2 பேரும் கஷ்யப மாமுனிவருக்கு பாரியாள். அப்படி பாரியாளாகப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அப்படின்னு பிரகஸ்தன் வந்து ராவணன் கிட்ட கேட்டான். அதே திர்ஜயான யாமாச தேவான்ஸ்தி புவனேஸ்வரான் திரேஸ்வஜ நயத் புத்திரான் கஷ்யபஸ்யாத்ம சம்பவான். இந்த கஷ்யப மாமுனிவருடைய பாரியாளாகப்பட்ட மனைவியாகப்பட்டவர்கள் தர்மபத்தினி அதிதியானவள் தேவர்களை பெற்றெடுத்தார்கள் தசகிரீவா. அவர்கள் தான் இப்போது 3 உலகங்களுக்கும் தலைவராகவும் இருக்கிறார். அவள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திதி என்பவள் 2வது மனைவி கஷ்யப மாமுனிவருக்கு. அவள் வந்து அசுரர்களை பெற்றெடுத்தாள். தேவர்களும் அசுரர்களும் கஷ்யப மாமுனிவருடைய புதல்வர்கள் தானே, அண்ணன் தம்பி தானே. அப்படின்னு பிரகஸ்தனாகப்பட்டவன் தசகிரீவன் ராவணன் சொன்னான். தைத்தியானாம் கில தர்மஜா புரீயம் சவனார்ணவா சபர்வதாமகி வீரா தேபவன் பிரபவிஷ்ணவா. இப்போ பிரகாசம் சொல்கிறான் தசகிரீவன்ட்ட ராவணன்ட்ட, நீ வந்து பிரமாதமாக தர்மம் அறிந்தவன். முதல்ல வந்து இந்த நகரம், இந்த வனங்கள், இந்த பெரிய கடலாக இருக்கக்கூடிய இந்து மகாசமுத்திரம், வங்கக்கடல், மலைகள் சூழ்ந்த இந்த உலகம் மகா பராக்கிரமசாலியாக இருந்த தைத்தியர்கள்னாக்கா அசுரர்கள், அவர்களுடைய வசத்தில் தான் இருந்தது. நிகத்தியதாம்ஸ்து சமரே விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா தேவானாம் வசமானீதம் திரைலோக்கியம் இதமவ்யம். ஆனால் எல்லையில்லாத ஆற்றல் படைத்த இந்த மகாவிஷ்ணு இருக்கார் பற்றியா, போரில் வந்து தைத்தியர்கள்னா அசுரர்களை கொன்று அறிவற்ற இந்த 3 உலகத்தையும் ஆட்சி செய்வதற்கு தேவர்களுக்கே இதை பரிசாக அளித்தார். இந்த மகாவிஷ்ணு தான் அளித்தார். நைததேவோ பவானேவா கரிஷ்யதி விபர்யம் சுரா சுரேர் ஆசரித்தம் தத்குருஷ்வ வசோமமா. இப்போ பிரகாசன் சொல்கிறான் தசகிரீவா, அதனால் உன்னோட மூத்த சகோதரனை விரட்டி அடிப்பது அப்படின்றது வந்து பொது நீதிக்கு புறம்பான, அதாவது வேத தர்ம சாஸ்திரத்து பிரகாரம் கிடையாது, ஆனால் சத்திய தர்ம சாஸ்திரத்து பிரகாரம் உண்டு. இந்த செயலை நீதான் வந்து புதிதாக செய்கிற, அவன் இருக்கட்டும் சொல்கிற அப்படின்ட்டு நீ நினச்சி கொள்ளாத. அதாவது அசுராசுரர் கடைபிடித்த அந்த வழியை தான் நீயும் கடைபிடிக்க வேண்டும். அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதன் பிரகாரம் நீ செய் அப்படின்ட்டு பிரகஸ்தன் வந்து தசகிரீவன் ராவணன் கிட்ட சொன்னான். ஏவமுக்தோ தசகிரீவா பிரகிருஷ்டேனான் தராத்மனா சிந்தையத்வா முகூர்த்தம் வை பாடமித்தியவ சோபிரவீது. இந்த மாதிரி ஆசையை காட்டணும்னா யாருக்கு தான் ஆசை வராது? எல்லாருக்கும் ஆசை வரும். இந்த மாதிரி பிரகசனாகப்பட்டவன் தசகிரீவன் ராவணன் சொன்ன உடனேயே ராவனுடைய உள்ளமானது ரொம்பவும் மனமகிழ்ச்சி அடைந்து சிறிது நேரம், ஒரு முகூர்த்த காலம், அதாவது 3/4 நாழிகை 1.5 மணி நேரம் தன் மனசுக்குள்ளேயே ஆலோசனை செஞ்சுட்டு, சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பிரகாரம் நான் அப்படியே செய்கிறேன்
அப்படின்னு தசகிரீவன் ராவணன் வந்து பிரகஸ்பன்ட்ட சொன்னான். சதூதேனேவ கர்ஷேனா தஸ்மின் நகனி வீரியவான் வனம் கதோ தசகிரீவா சகதை க்ஷண தாசரேகி. அந்த அவன் வந்து பிரகஸ்தன் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனேயே மனமகிழ்ச்சி அடைஞ்சானோ தசகிரீவன் ராவணன். அந்த மனமகிழ்ச்சியானது அடங்குவதற்குள்ளாகவே அதே நாளில் அந்த க்ஷணத்திலேயே அவன் வந்து அந்த அரக்கர்களோட இலங்கையை ஒட்டி இருந்த காட்டில் போய் அமர்ந்துட்டான். அந்த காட்டுக்கு அவன் சென்றாராமா. திரிகூடஸ்க சதூததா தசகிரீவோ நிசாசரः பிரேஷயாமாச தௌத்யேனா பிரகஸ்தம் வாக்கியகோவிதம். அப்போ இந்த தசகிரீவன் ராவணன் என்ன பண்ணான், திரிகூடமலைக்கு போயிட்டான். அங்கே வந்து யட்சர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய வைஷ்ணவனான் குபேரன் அவனை வந்து சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணான் தசகிரீவன், பேச்சிலேயே மிகவும் வல்லவனாக இருக்கக்கூடிய பிரகஸ்தன் அவனை வந்து குபேரன் கிட்டக்க தூதுவனாக அனுப்பி வைத்தான் தசகிரீவன் ராவணன். பிரகஸ்த சீக்கிரம் கஷ்யா தொம்ப்ரூஹி நைருக புங்கம் வசசாமம வித்தேசம் சாமபூர்வம் இதம் வசஹா. உடனே தசகிரீவன் ராவணன் என்ன பண்ணான், பிரகஸ்தனே நீ உடனடியாக சென்று யட்சர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய குபேரன் கிட்டக்க நான் கூறப்போகக்கூடிய இந்த செய்தியை ரொம்பவும் அமைதியான முறையில் எடுத்து அவனுக்கு நீ சொல்ல வேண்டும் அப்படின்னா ராவணன் பிரகஸ்தன்ட்ட. பிரகஸ்த இயம் லங்காபுரி ராஜன் ராட்சசானாம் மகாத்மனாம் त्वया निवेशिता सौम्या नैतद्युक्तं तवानकः. நீ என்ன சொன்ன தெரியுமா, குபேரன் கிட்ட போய் தசகிரீவன் சொல்றான், யாரே ராவண பிரகஸ்தன்ட்ட, மன்னரே கொஞ்சம் கூட அப்பழுக்கற்றவரே, மகா பராக்கிரமசாலியான அரக்கர்களுக்குத்தான் இந்த இலங்கை பட்டணமானது சொந்தமான இந்த இலங்கை பட்டணத்தை நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல இயல்புகளை அனைத்தையும் உடையவரே, இது வந்து உங்களுக்கு நியாயமாக இருக்கா? இது நியாயம் இல்லை இல்லையா அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னானா தசகிரீவன் ராவணன். தத்வான் யதீனோ ஹத்ய தத்யாத துலவிக்ரமா கிருதா பவேன்மம பிரீத்தி தர்மசைவா நுபாலிதா. இது மட்டும் சொன்னால் போராது, நீ குபேரங்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து யாருக்குமே ஈடு இணை இல்லாத வீரம் படைத்தவர், தாங்கள் வந்து இப்போது இந்த பட்டணத்தை வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்தீர்களேயானால் அந்த செயல் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். அத்தோட உங்களால் நீங்கள் நீதிமான், ஜட்ஜு நீங்கள் தான், இந்த உலகத்துக்கே ஜட்ஜு, நீதியும் கடைபிடித்ததாக இருக்கும் இல்லையா அப்படின்னுட்டு பொறுமையாக சொல்லு அப்படின்னானாம் தசகிரீவன் ராவணன் பிரகஸ்தன்ட்ட. பிரேஷிதோகம் தவ பிராத்ரா தசகிரீவேன சுப்ரதா त्वत्समीपं महाबाहो सर्वसत्र प्रतांवरः. உடனே ராவணன் சொல்லி முடிச்ச உடனே அவனுடைய தூதுவன் பிரகஸ்தன் இருக்கானோ என்ன பண்ணான், குபேரனால் பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இலங்கைக்கு சென்று செல்வத்துக்கு காப்பாளராக
இருக்கக்கூடிய வைஸ்ரவணன் குபேரனிடம் ரொம்பவும் சாந்தமாக சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? தஸ்த்ரூயதாம் மகாபிரஜ்ஞா சர்வ சாஸ்திர விசாரதா வசனம் மம வித்தேசா யத் பிரவீதி தசானனஹ பிரேஷிதோஹம் தவ பிராத்ரா தசக்ரீவேன சுப்ரதா त्वत्समीपं महाभाहो सर्वशस्त्र பிரிதாம்பரஹ. உடனே பிரகஸ்தன் வந்து விஸ்ரவணன் குபேரன் அவர்கிட்ட போயிட்டு, உயர்ந்த விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கக்கூடியவரே, ஆயுதங்களை எல்லாம் கையிலே ஏந்தியவர்களில் மகா சிறந்தவரே, வலிமை மிக்கவரே, உங்களுடைய சகோதரன் தசகிரீவனால் ராவணனால் நான் அனுப்பப்பட்டு இங்கே தூதுவனாக வந்திருக்கிறேன். அறிவிலேயே மிகவும் பேரறிவாளராக இருக்கக்கூடியவரே, சாஸ்திரங்கள் சகலத்தையும் வேதங்கள் அனைத்தையும் கற்று அறிந்தவரே, நவ நீதிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவரே, தசகிரீவன் பத்துத்தலையன் அதாவது ராவணன் உங்களது சகோதரன் கூறி அனுப்பிய செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு பிரகஸ்தன் குபேரங்கிட்ட சொன்னார். இயம் கிலோ புரி ரம்யா சுமாலி பிரமுகை புரா பூக்தபூர்வா விசாலாட்ச ராட்சசை பீம விக்ரமைகி. இப்போ பிரகாசன் வந்து வைஸ்ரவணன் குபேரனை பார்த்து சொல்கிறார், அகன்ற கண்களே உடையவரே, விஸ்தாரமாக கண்களே இருக்கக்கூடியவரே, பயங்கரமான ஆற்றல் கொண்ட அரக்கர்களாக இருக்கக்கூடிய சுமாலி முதலியோரால் இந்த அழகிய இலங்கை மாநகர பட்டணமானது இதற்கு உங்களுக்கு முன்னால் அனுபவிக்கப்பட்டு வந்தது. தேன விஜ்ஞாப்யதே சோயம் சாம்பிரதம் விஸ்ரமாத்மஜா ததேஷா தீயதாம் தாத யாசதஸ்தஸ்ய சாமதா. இப்போ இன்னொரு படி மேலே போய் பிரகாசன் சொல்கிறான் வைஸ்ரவணன் குபேரனை பார்த்து, தாங்கள் மகாமுனிவராக இருக்கக்கூடிய விஸ்ரவசின் புதல்வரே, அப்பனே, இப்போது இந்த பட்டணத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னுட்டு உங்ககிட்டக்க நான் வந்து மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பிரகாஸ்தன் வந்து குபேரங்கிட்டக்க வந்து கேட்டுட்டான். பிரகஸ்தாத விசம்பிருத்தியா தேவோ வைஸ்ரவணோ வசः பிரத்யுவாச பிரகஸ்தம் வாக்கியம் வாக்கிய விசாரதாக. நல்ல இவர் வைஸ்ரவன் எப்படி குபேரன் அப்படின்னா பேசுறதுலையே ரொம்ப ரொம்ப வல்லவர். அப்படி இருக்கக்கூடியவர் தேவனாகிய குபேரன் வைஸ்ரவணன் பிரகஸ்தனுடைய சொற்களை அனைத்தையும் கேட்டுவிட்டு பிரகஸ்தனுக்கு வைஸ்ரவணன் குபேரனானவன் பதில் சொன்னான். என்ன சொன்னான்னா, தத்தாமயேயம் பித்ராத்து லங்கா சூன்யா நிசாசரை நிவாசிதாசமே யக்ஷே தானமானாதி பிர்குணைகி. அதாவது இந்த இலங்கை பட்டணமானது, அதாவது குபேரன் வந்து பிரகஸ்தன் சொல்றார், அரக்கர்களால் கைவிடப்பட்டு பாழடைந்து கிடந்தது இந்த நகரம். என்னுடைய தகப்பனாராகப்பட்ட விஸ்ரஸ் அவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. பொருளை வந்து கொடுத்தோம், ஆதரவு காட்டியும் யக்ஷர்களை வந்து இங்கே நான் குடியேற்றி நானும் இந்த இடத்துல வந்து வசித்து வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு குபேரனாகப்பட்டவர் பிரகஸ்தன் கிட்டக்க சொன்னான்.
புரூஹீகச்ச தசக்ரீவம் புறம் ராஜ்யம் ச என்மமா தவாப்யேதன் மகாபாஹோ புங்க்ஷ்வ ராஜ்யம் அகண்டகம். இப்போ குபேரன் பிரதேசங்கிட்ட சொல்கிறார், அப்பா நீ தூதுவன், தூதனே நீ உன்னுடைய தலைவனாகப்பட்ட தசக்கிரியவன் ராமனிடம் சென்று சொல், நான் சொன்ன இந்த வார்த்தையை சொல், தோல் வலிமை மிக்கவனே, எவ்வித இன்னல்களும் இல்லாத என்னுடைய இந்த இலங்கை பட்டணம், இந்த நாட்டை நீயும் என்னுடன் சேர்ந்து அனுபவிக்கலாம். ஏன்னா நீ எனக்கு தம்பி, இது உனக்கும் உரியது தான், நாம் 2 பேருமே இருந்து அனுபவிக்கலாம் வா அப்படின்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லு அப்படின்னார் குபேரன். அபிபக்தம் துவயா சார்த்தம் ராஜ்யம் யஸ்யாபி மேவசு ஏவ முக்த்வா தனாந்தியக்ஷோ ஜகாம விதுரந்திகம். இப்போ இன்னும் சொல்கிறார் வைஷ்ணவன் குபேரன் பிரகஸ்தன்ட்ட, என்னுடைய செல்வம் நாடு இதை அனைத்தையுமே பிரிவினை செய்யாமல் தாராளமாக ராவணன், கும்பகர்ணன் மற்றும் பீஷணன் அரக்கர்கள் தாராளமாக அனுபவிக்கலாம் என்று நான் சொன்னேன்ட்டு போய் சொல்லு. இந்த மாதிரி தூதுவனாக வந்த பிரகஸ்தனிடம் வைஷ்ணவன் குபேரன் சொல்லிவிட்டு, வைஷ்ணவனாகப்பட்டவர் குபேரன் தன்னுடைய தந்தையாகப்பட்ட விஸ்ரவஸ் மகாமுனிவரை பார்க்கறதுக்கு சென்று விட்டார். அபிவாத்திய குரும்பிராக ராவணஸ்ய யதீப்சிதம் ஏஷ தாத தசக்ரீவோ தூதம் ரேஷிதவான் மமா. தன்னுடைய தந்தையாகப்பட்ட மகாமுனிவர் விஸ்ரவஸ் அவரை வைஷ்ணவனராகப்பட்ட குபேரன் சாஷ்டாங்கமாக விழுந்து அபிவாதியை பண்ணி ராவனுடைய விருப்பத்தை அவர்கிட்ட தெரிவித்தார். தந்தையே, தசகிரீவன் ராவணனானவன் என்னிடம் ஒரு தூதுவனை அனுப்பினான். தீயதாம் நகரி லங்கா பூர்வம் ரக்ஷோ கணோக்ஷிதா மயா திரியத துஷ்டேயம் தன்னமாசக்ஷ்வ சுப்ரதா. இந்த இலங்கை பட்டணமானது இதற்கு முன்னால் அரக்கர்கள் வசத்தில் இருந்தது, அதனால் இதை மறுபடியும் எங்கள்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு தசகிரீவனாகப்பட்ட ராவணன் செய்தி அனுப்பியிருக்கான். தந்தையே, நல்ல பிரமாதமான விரதங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடியவரே, இந்த விஷயத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பணிவோட வைஷ்ணவன் குபேரன் தன்னுடைய தந்தையாகப்பட்ட விஸ்ரவஸ் அவர்கிட்ட கேட்டுட்டான். பிரம்மரிஷிஸ் தவேவ முக்தோ அசௌ விஸ்ரவா முனிபுங்கவா பிராஞ்சலிம் தனகம் பிராக சுருணுபுத்திர வசோமமா. பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய விஸ்ரவஸ் உடனே என்ன பண்ணார் தெரியுமா? தனக்கு எதிரே 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு நிற்கக்கூடிய தன்னுடைய ஜேஷ்ட புதல்வன் வைஷ்ணவன் குபேரனை பார்த்து, பிள்ளாய், நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தசக்ரீவோ மகாபாஹு உக்தவான் மம சந்நிதோ மயா நிர்பர்சித சாசித் பகுசோக்த சுதுர்மதி. இப்போ விஸ்ரவஸ் தன்னுடைய மகன் வைஷ்ணவன் குபேரன் கிட்ட சொல்ற, ரொம்பவும் வலிமை மிக்கவனான தசகிரீவன் ராவணன் என்னிடமும் இதை சொல்லியிருக்கான்ப்பா. நான் அவனை ரொம்பவும் கோபத்தோட கொண்டு பல வகையிலும் அவனுக்கு நான் எடுத்துரைத்தேன். ஆனால் அவனுக்கு
கெடுமதியாக இருக்கக்கூடிய அவன் தன்னுடைய எண்ணத்தை கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளவே இல்லை. ச குரோதேன மயா சூக்தோ துவம்சசேஷ புனப்புனः ஸ்ரேயோ அபியுக்தம் தர்மம் தர்ம்யம்ச சுணு புத்திர வசோமமா. நான் அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தேன், நீ இந்த மாதிரிலாம் செஞ்சனா அழிஞ்சுதான் போவ அப்படின்ட்டு அவன்கிட்ட நான் பல தடவை கோபத்தோட சொன்னேன் தசகிரீவன் ராவணன்ட்ட. ஆனால் அப்படியே அவன் தான் பிடித்த அந்த பிடிவாதத்தை கைவிடவே இல்லை. மகனே வைஸ்ரவனா குபேரா, மங்களத்தை கொடுக்கக்கூடியதும் தர்மத்திலேயே வேத தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அந்த சொற்களை நான் உனக்கு சொல்கின்றேன், நீயாவது தயவு செய்ததை கேள் அப்படின்னு விஸ்வரஸ் தன்னுடைய புதல்வனாகப்பட்ட வைஸ்ரவணன் குபேரன் கிட்டக்க சொன்னார். வரப்பிரதானாத் சம்மூடோ மான்யாம் ஆன்யாம் ச துர்மதி நாவேத்தி மம சாபாஷ்யா பிரகிருதிம் தாருணாம் கதஹா. அவன் அந்த தசகிரீவன் இருக்கானே ராவணன், கடும் தவம் புரிந்து ஏகப்பட்ட வரங்களை பெற்றுவிட்டதுனால அவங்கிட்ட நம்மை விட வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்ற கர்வமானதும் அகந்தையானதும் கொண்டுள்ள அந்த கெடு புத்தி இருக்கக்கூடியவன் செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாதது எது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவை அவன் இழந்து விட்டான். என்னுடைய சாபத்தின் காரணமாக அவன் பயங்கரமான இயல்பையும் அவன் பெற்றுவிட்டான் அப்படின்னு விஸ்வரஸ் தன்னுடைய புதல்வனா வைஸ்ரவணன் குபேரங்கிட்ட சொன்னார். தஸ்மாத் கட்சிய மகாபாபு கைலாசம் தரணீதரம் நிவேச நிவாசார்த்தம் தியக்த்வாலங்காம் சகானுகாக. விஸ்வரவர் சொல்றார் வைஸ்ரவன் குபேரன் கிட்டக்க, அதனால மகாவீரனே உடனடியாக நீ உன்னுடைய உற்றார் உறவினர்களோட இலங்கையை விட்டு இந்த 14 லோகத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கைலாச மலை அந்த மலைக்கு சென்று அந்த இடத்துல போய் நீ வசிப்பாயாக அப்படின்னு விஸ்வரவஸ் மாமுனிவர் தன்னுடைய பிள்ளையாகப்பட்ட வைஸ்ரவணன் குபேரன் கிட்டக்க சொன்னார். தத்ர மந்தாகினி ரம்யா நதீனா உத்தமா நதி காஞ்சனை சூரிய சங்காசை பங்கஜை சம்புர்தோ தக்கா குமரை உருத்வலை செய்வா ததான்யேசிய சுகந்திபிகி. அந்த இடத்துல ரொம்பவும் விஸ்வரவா சொல்ற குபேரன்ட்ட அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத, பொன்மயமான பிரமாதமாக சூரிய ஒளி போல ஒளி வீசக்கூடியதுமான தாமரை, ஆம்பல், நீலோத்பலம் மற்றும் பலவையான மனம் மிகுந்த மலர்கள் நிறைந்த நதிகளும் புனிதமான அழகிய மந்தாகினி அப்படின்ற அந்த நதியானது அந்த இடத்துல ஓடுறது அப்படின்ட்டு விஸ்வரவஸ் மாமுனிவர் குபேரன் கிட்டக்க சொன்னார். தத்ர தேவாச கந்தர்வா சாப்சரோர் அககிண்ணராக விகாரசீலா சததம் பிரமந்தே சர்வதா சித்தாக. இப்போ விஸ்வரவஸ் மாமுனிவர் வைஸ்ரவணன் குபேரன் கிட்டக்க சொல்கிறார்,
அந்த இடத்துக்கு உல்லாசமாக இருப்பதற்காக தேவர்கள், கந்தர்வர்கள், அரம்பையர்கள், உரக்கர்கள், கிண்ணர்கள் இவர்கள் அனைவரும் எப்போதும் ரொம்ப மன சந்தோஷத்தோட ஆடி பாடி அந்த இடத்துல தான் மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு விசுரவர் சொன்னார் குபேரன்ட்ட. நகீக்ஷமம் தவானேனா வைரம் தனத ரக்ஷசா ஜானீஷேஹி யதா தேனா லப்த பரமகோவரஹா. அதனால வைஸ்ரவனே, என் அன்பு செல்வமே, என் மைந்தனே, குபேரனே, இந்த அரக்கனை உன்னால நிச்சயமா எதிர்த்து நிற்க முடியாது. மிக 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 உயர்ந்த வரத்தை பிரம்மாவிடமிருந்து அவன் பெற்றுள்ளான் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நீ அறிவ, உனக்கு நன்னாவே தெரியும் அப்படின்னா விஸ்ரவர் மாமுனிவர். ஏவமுக்தோ கிரகீத்வாசு தத்வச பித்ருகௌரவாத் சதா புத்திர சமாத்திய சவாகன தனோகதா. இந்த மாதிரி வைஸ்ரவணர் குபேரனுடைய தந்தையாகப்பட்ட விஸ்ரவஸ் மகாமாமுனிவர் சொன்னதுமே தன்னுடைய தந்தையினுடைய சொற்களுக்கு மதிப்பு கொடுத்து விஸ்ரவர் குபேரனாகப்பட்டவர் உடனடியாக தன்னுடைய மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள், வாகனங்கள், செல்வங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இலங்கையை விட்டு வெளியேறினான்றவன். பிரகஸ்தோர சக்ரீவம் கத்வாவசனம் பிரவேத் பிரகிருஷ்டாத்மா மகாத்மானம் சகா மாத்தியம் சகானுஜம். உடனே அந்த அரக்கனாகப்பட்ட பிரகஸ்தன் ரொம்பவும் மகிழ்ச்சியோட திரும்பி சென்று அமைச்சர்களோடும் தம்பிகளோடும் வீட்டிருந்த மகாபலசாலியான தசகிரீவன் ராவணன் கிட்டக்க போய் இந்த பிரகஸ்தன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? சூன்யாசா நகரி லங்கா தியக்த்வைனாம் தனதோகதா பிரவேஷ்யதாம் சகாஸ்மாபி சர்வதர்ம பிரதிபாலய. பிரகஸ்தன் சொன்னான் தசகிரீவன் ராவணன்ட்ட, உங்களுடைய மூத்த சகோதரப்பட்ட வைஸ்ரவணன் குபேரன் இந்த இலங்கையை துறந்து விட்டு சென்று விட்டான். ஆகவே நீங்க எங்களோட கூட சேர்ந்து அந்த பட்டணத்திற்குள் புகுந்து சுதர்மத்தை நீங்க காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரகஸ்தன் சொன்னான். ஏவமுக்தோ தசகிரிவா பிரகஸ்தேன மகாபலஹா விவேச நகரியம் லங்காம் பிராத்ருபி சபலானுகைஹி தனதேன பரித்யக்தாம் சுபீத்வர்த்தம் அகாபதாம் ஆருரோகச தேவாரி ஸ்வர்க்கம் தேவாதிபோ யதா. பிரகஸ்தன் என்ற மாதிரி சொன்ன உடனேயே மகாபலம் பொருந்திய வீரனாகப்பட்ட தசகிரீவன் ராவணன் தன்னுடைய சகோதரர்களாகப்பட்ட கும்பகர்ணன், விபீஷணன் மற்றும் படை வீரர்களோட தன்னுடைய மூத்த சகோதரன் வைஸ்ரவணன் குபேரனால் கைவிடப்பட்டதும் ரொம்பவும் பிரமாதமாக வகுக்கப்பட்ட பெரிய நெடுஞ்சாலைகளை உடையதுமான இலங்கை பட்டணத்திற்குள்ள அவன் நுழைந்து தேவலோகத்தில் இந்திரனானவன் எப்படி அமர்ந்து கொண்டு இருப்பானோ அதுபோல இலங்கை பட்டணத்தில் அரியணையில் இந்த தசகிரீவன் ராவணனானவன் ஏறினானாம். சாவேஷித்த க்ஷணதாசைர் அஸ்ததா நிவேசயாமச புரீம் தசானனஹா நிகாமபூர்ணாச பகூவசா புரி நிசாசரைர் நீல வலாக கோபமைகி. உடனே அரக்கர்கள் என்ன பண்ணா தெரியுமா? ராமா,
அந்த தசகிரியவனாகப்பட்ட ராவணனுக்கு முடிசூட்டினார்கள் அரசருங்கிற பட்டம். அவன் அந்த நகரத்தை மிகவும் இன்னும் அழகூட்டியதாக அமைச்சான். நாளடைவில் அந்த பட்டணமானது எப்படி இருந்தது தெரியுமா? ஆகாயத்தில் கருத்த மேகம் போன்ற வண்ணம் கொண்ட ராட்சசர்களால் நிரம்பி இருந்தது. கண்ணங்கரேல்னுட்டு அந்த வண்ணத்தில் நிரம்பி இருந்தது பார்க்கறதுக்கு அந்த இலங்கை பட்டணம். கணேஸ்வரஸ்வத பிதுர்வாக்கிய கௌரவான் நிவேசயஸ் சசி விமலே கிரௌபுரீம் ஸ்வலங்கிருதே பவனவரே விபூஷிதான் புரந்தரஸ்யேவ ததாம ராவதிம். உடனே செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வைஸ்ரவணர் குபேரன் தன்னுடைய தந்தையாகப்பட்ட விஸ்ரவஸ் மகாமாமுனிவருக்கு அவர் சொன்ன சொற்களுக்கு மதிப்பு கொடுத்து கொஞ்சம் கூட அழுக்கற்ற ஒரு நிலா, அதாவது பௌர்ணமியில் கொஞ்சம் கூட இந்த இதுவே இல்லாமல் பிரமாதமான முழு நிலா தெரியும். அந்த நிலாவை போல ஒளி வீசக்கூடிய கைலாச மலையில் தேவராஜனாகப்பட்ட இந்திரனுக்கு அமராவதி பட்டணம்னு ஒன்று இருக்கு. அந்த பட்டணத்துக்கு நிகராக அழகாக பிரமாதமான பெரும் மாளிகைகள் நிறைந்த அழகாபுரி, அதாவது இந்த கைலாச மலையில் இருக்கிற ஒரு இடம் என்னன்னா அழகாபுரி அப்படின்ற ஒரு பட்டணம், அது ஒரு நகரம். அந்த நகரத்தை நிர்மாணித்து அதில் வசிக்க தொடங்கினான்றமா குபேரன். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே ஏகாதச சர்க்கா. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 11வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து. ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக நன்னா இருங்கோ.